இந்த முத்திரையை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம விசுவாசம் என்ற ஒரு செயலில் ஈடுபட வேண்டியதாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவரை பற்றி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் இந்த விசுவாசத்தை கை கொள்ளும் பொழுது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்று சொல்லி கிறிஸ்தவனாக இருப்பதனால நான் சொல்றேன், ஒருவேளை நீங்கள் இந்துக்களாக இருந்தால் அல்லது இஸ்லாமியராக இருந்தால் அல்லது வேற ஏதாவது மதத்தினராக இருந்தால் அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கடவுளை நிரூபிப்பது எப்படி என்று சொல்லி நீங்களும் உங்களுடைய வேதங்களை வாசித்து அதனுடைய அடிப்படையில் நீங்களும் இந்த மாதிரியான செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று கேட்டால் இப்படி மற்ற மதங்களில் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா என்று சொல்லி நானும் நிறைய படித்து வருகிறேன். கடந்து போன 32 வருடங்களாக அந்த மாதிரி இதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் நீங்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் போடுங்க. இது 7 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டு இருக்கிறது. ஸோ இப்படி கடவுள் உண்மையாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கண்டுபிடித்து விட்டால் அதற்கு அப்புறமாக கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தில் மிகவும் மோசமான உலகமாக இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டு அதற்கு பிற்பாடாக கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாம் ஸ்தாபிக்க முடியும். அதுதான் மனித குலத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் நான் கூட இந்த மாதிரியாக பேசி வருகிறேன். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். ஏனென்று கேட்டால் இந்த உலகம் மிகவும் பொல்லாத உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை ஆரம்பித்து வைத்தவர் கடவுள் கிடையாது. மனிதனை ஏமாற்றி கடவுளுடைய எதிரியாகிய பிசாசானவன் இந்த உலகத்தில் செயல்பட்டு இப்படியெல்லாம் இன்றைக்கு மனிதர்களை ஆட்சி செய்து வருகிறான். எனவே இந்த ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு பதிலாக கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த உலகத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற யாராக இருந்தாலும் அப்படித்தான் அவர்கள் நினைப்பார்கள் என்று சொல்லி நான் கருதுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதற்காக நன்றி. இது 8 நிமிஷத்திற்கு மேலே போயிட்டு இருக்குது. மன்னிக்கவும். நீங்கள் இதை கேட்டு இதை சிந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். மற்றபடி யாரையும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி நான் அழைக்கவில்லை. நன்றி நண்பர்களே.